கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த அருமையான நல்ல காலை நேரத்தில் கூட நாம் தேவனுடைய திருச்சமயத்தில் வந்து அமர்ந்து கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் நம் தேவன் நமக்கு பாராட்டிய கிருபைகளுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஏறக்கூடிய இந்த வருஷத்தினுடைய இறுதி ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் முன்னாடி சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 52 வாரங்கள் நம்மை வந்து இந்த வருடம் முழுவதும் தேவன் எப்படியெல்லாம் நடத்தி வந்தார் அப்படிங்கிறத யோசிக்கும் பொழுது உண்மையாகவே அவர் மிகவும் நல்லவராகவே இருந்திருக்கிறார். ரொம்ப நல்லவராகிறாரு. நான் நம்முடைய கடந்து வந்த பாதைகள் என்னோடு கூட பிரயாணித்த எத்தனையோ ஊழியக்காரர்கள் இன்னைக்கு உயிரோடு கிடையாது, மறிச்சிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நான் ஜீவனோடு நின்று பிரசங்கிக்கிறேன், கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதே போல நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற எத்தனையோ பேர் இன்றைக்கு உயிரோடு இல்லை, ஆனால் நான் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறேன். அதுக்கு நாம் தேவன் நன்றி செலுத்த வேண்டும். எத்தனையோ விளையங்கள் மத்தியிலும், எத்தனையோ சொருவினங்கள் மத்தியிலும் பலவிதமான பாதைகளை தான் கர்த்தர் நடத்தி வந்தார். நம்ம எத்தனை பேர் அடுத்த வருஷம் இதே போல இருப்போம் என்பது நிச்சயம் கிடையாது. நாளை என்பதே நமக்கு நிச்சயம் கிடையாது. நிச்சயமில்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் தேவனுக்கு நம்ம ஏன் ரொம்ப நஞ்சுறவளா இருக்கணும்னு கேட்டா, என்னிடத்துல எந்த நன்மையும் இல்லாம இருந்த கூட தேவன் என்னை ஒவ்வொரு வருஷமாய் பாதுகாத்து கொண்டே வருகிறார். எனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அழைத்த தேவன் அவர் உண்மையா இருக்கிறாரு. நாமும் அவருக்கு உண்மையா இருக்க தேவன் நமக்கு உதவி செய்யட்டும். நாமும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. இன்றைக்கும் கூட உங்கள் மத்தியில நான் ஒரு சிறிது நேரம் கர்த்தருடைய வாழ்க்கையை பகிர்ந்து கூட நான் விரும்புகிறேன். ஒரு பக்கம் இது முடிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன பிள்ளைகளுடைய ப்ரோக்ராம் இருக்கிறதுனால எல்லாருடைய ஆர்வமும் கவனமும் எது மேலதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா, செய்தி எப்போ முடிச்சுப்பா அதுக்கப்புறம் ப்ரோக்ராம், ஏன்னா சில பேர் மனப்பாடம் பண்ற பிள்ளைகளுக்கு தெரியும். அது பார்த்தீங்கன்னா என் செய்தி கேட்காது கண்டிப்பா இன்னைக்கு. ஏன் அப்படின்னா, ஒழுங்கா சொல்லிடுவேனா ஸ்டேஜுக்கு வர்ற வரைக்கும் நல்லா சொல்லுங்க. மைக்கை பிடிச்சோன்னு பாருங்க, 20 வருஷத்துல 10 தான் சொல்ல முடியும் அவங்களால. ஏன்னா அவங்களுடைய படபடப்பே அதுக்கு காரணம். அதனால நீங்க ரிலாக்ஸ் ஆகுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா ஃப்ரீயா சொல்லலாம். அதனால உங்களுடைய கவனங்கள்லாம் வந்து சில நேரங்கள் இன்னைக்கு ஒருவேளை அங்கங்க போகலாம். ஆகவே நானும் அதை உணர்ந்து சுருக்கமான நிலைமையில தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். மனிதனுக்கு தேவன் கொடுத்த வெளிப்பாடுகள் நிறைய இருக்கு. அதாவது ஒரு சாதாரண மனுஷனால தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ளவே முடியாது. ஆகவே இந்த மனிதன் தெய்வத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தேவன் தன்னுடைய பண்புகளை பல நேரங்களில் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். இவர் சர்வ வியாபி, சர்வமும் அறிந்தவர். இவர் எப்படிப்பட்ட தேவன் என்பதை அவர் பாவங்களை மன்னிக்க பூமிக்கு வந்தவர். இந்த தெய்வத்தை பற்றி நான் புரிஞ்சுக்கணும், அறிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த தெய்வமே அவரை பத்தி வெளிப்படுத்தாம என்னால என்ன செய்ய முடியாது, புரிஞ்சுக்கவே முடியாது. அப்ப தேவன் தன்னை குறித்து பல நிலைமைகள்ல என்ன செய்யறாரு அப்படின்னா, தன்னை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு செயல்கள் மூலமாக, இல்ல தன்னுடைய பண்புகள் மூலமாக, ஏதோ ஒரு ரீதியிலே தன்னை குறித்து இந்த தேவன் வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அதிலே தன்னை பற்றி வெளிப்படுத்திய ஒரு பண்பு என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். எல் ஷடாய் என்று அவங்களுக்கு அந்த வார்த்தை இருக்கிறதுனால எல் ஷடாய், சர்வ வல்லமையுள்ள ஒரு தெய்வம். வேதாகமத்தில் ஏறக்குறைய 218 முறை இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் என்கிற வார்த்தை வேதாகமத்தில் இடம்பெற்றிருக்கிறது. 218 முறை. இந்த சர்வ வல்லமையுள்ள என்ற வார்த்தையினுடைய அர்த்தமே என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இது எல்லையற்ற ஒரு ஆற்றலை குறிக்குது. மனுஷனா இருக்கிற எனக்கும் உங்களுக்கு என்ன இருக்குன்னா, there is a limitation. நமக்கு எல்லை உண்டு. இப்ப எனக்கு இருக்கிற வல்லமை எனக்குன்னு ஒரு குறிப்பிட்ட லிமிடேஷன் தான் இருக்கு. இங்க இருக்கிற நம்ம எல்லாருக்குமே நம்முடைய வல்லமைக்கு, இல்ல என்னுடைய பவருக்கு, என்னுடைய ஆற்றலுக்குன்னு ஒரு வல்லம் அவ்வளவுதான் இருக்குது. ஆனா தெய்வம் என்பவர் சொல்லும் பொழுது அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அதாவது எல்லையற்ற ஆற்றல் உடையவர். அவருக்கு லிமிடேஷனே கிடையாது. இந்த தெய்வத்தை குறித்து எரேமியா 32:14 தான் சொல்கிறது, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாம் முடியும். ஆனா நானும் நீங்களும் சொல்ல முடியாது. அப்படி நீங்க சொல்ல முடியுமா? என்னால எல்லாமே செய்ய முடியும் சொல்ல முடியுமா? முடியாது. நம்மால் செய்ய முடியக்கூடிய காரியங்கள் சில உண்டு, அதை செய்யலாம். ஆனா எல்லாமே என்னால செய்ய முடியுமான்னு கேட்டா எல்லாமே எல்லாம் செய்ய முடியாது.
ஆனா தெய்வம் என்பவர் அப்படி கிடையாது. அவரால் சகலத்தையும் செய்ய முடியும். சர்வ வல்லமையில ஒரு தெய்வம் அவர். இவருடைய வல்லமை எப்படிப்பட்டது தெரியுமாங்க? ஒன்று, ஒரு 5 காரியம் இருக்குது. ஒன்று, இது உருவாக்குகிற வல்லமை, உருவாக்கக்கூடிய வல்லமை இருக்கு. ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலே ஒன்றுமில்லாமல் இருந்து வானத்தையும் பூமியையும் சகல சிருஷ்டிப்பையும் உருவாக்கினார். இவருக்கு உருவாக்குற வல்லமை உண்டு, எனக்கு அது கிடையாது. இரண்டாவது, நிர்வகிக்கும் வல்லமை. ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பத்திலே குடும்ப தலைவன் ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிறார். அந்த ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிறதுக்கே அந்த தலைவனுக்கு என்ன தெரியுமா? நிறைய பிரச்சனைகள். அந்த குடும்பத்திலே ஒரு 4 பேரோ 5 பேர் தான் இருப்பாங்க. இந்த 5 பேர் கொண்ட ஒரு குடும்பத்தை நிர்வகித்து அவர்களுக்கு சாப்பாடு, உணவு, இருப்பிடம், தேவைகளை சந்திச்சு, அவங்களுக்கு நோய்கள் வரும்பொழுது அதுக்கான விஷயங்களை செஞ்சு ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிறதே நமக்கு எப்படின்னா பயங்கர கஷ்டம். ஆனா இந்த தெய்வத்துடைய வல்லமை எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் அவர் உருவாக்குகிறார். சூரியனை உருவாக்கினார், சந்திரனை உருவாக்கினார், இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இந்த மலைகள், குன்றுகள், ஆறுகள், கடல்கள் என்று எல்லாத்தையும் உருவாக்கினார். இரண்டாவது, அதை நிர்வகிக்கவும் செய்கிறார். இவருக்கு நிர்வகிக்கக்கூடிய வல்லமை உண்டு. அதான் ரோமர் 11:36 சொல்கிறது, எல்லாமே அவரால், அவருக்காக, அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டுச்சு. அவருக்காக அவரே அதை நிர்வகிக்கிறார். கொலோசியர் 1:16 சொல்கிறது, அவராலே, அவர் மூலமாக, அவருக்காக. அப்ப அவரே உண்டாக்கி அவரே நிர்வகிக்கிறார். வேத புஸ்தகம் ரொம்ப அற்புதமாய் சொல்லுகிறது, கடல் அலை இருக்குது, கடல் இருக்குது. இந்த கடல் அலைக்கு யோபு 38 அதிகாரம் 10 11 வாசிக்கிறோம். இந்த கடல் அலை பற்றி சொல்றார், அலையே நில்லு, அதுக்கு ஒரு எல்லையை குறிச்சிட்டார். இதுக்கு மிஞ்சி வராதே. படிச்சிருக்கீங்க வசனம்? படிச்சிருக்கீங்களா? மிஞ்சி வராதேப்பா. ஒரு வார்த்தை நான் சொன்னேன். இந்த கடலை பார்த்து சொல்லுகிறார், இதுக்கு மிஞ்சி வரக்கூடாது. அங்க ஒரு எல்லையை குறிச்சிட்டு இதுக்கு மேல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அவ்வளவுதான். அதை உருவாக்கும் போதே அந்த கடல் அலை அந்த லிமிட்டேஷனை தாண்டி வராது. சில நேரங்கள்ல கொஞ்சம் மிஞ்சி வான்னு சொல்லிட்டார் அப்படின்னா அது கொஞ்சம் சுனாமியா வருது. வந்து ஒரு 7 லட்சம் 8 லட்சம் 10 லட்சத்தை அப்படியே அழுத்தி போயிருது. அவ்வளவுதான். உங்களுக்கு தெரியுங்களே, கடல் ஒரு 10 அடி அதுக்கு மேல போயிட்டீங்க அப்படின்னா மனிதனுக்கு பாதி சுவாசம் போயிடும், சுவாசிக்க முடியாது. ஒரு 3 கிலோமீட்டர் கீழே போயிட்டாங்க அப்படின்னா மனுஷன் அவ்வளவுதான், முடிச்சு. இதனுடைய கடலுடைய ஆழத்திற்கு இதுவரைக்கும் யாரும் போக முடியாது. மிகப்பெரிய சரக்கு கப்பல்கள், மிகப்பெரிய வைரங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்ட சில சரக்கு கப்பல்கள் கீழே முழுகினப்ப மனிதன் அதை எப்படியாவது எடுத்துருந்து கீழே போனாங்க. போன மனிதர்கள் திரும்பி வரல. கடல் வெளியிருந்து பார்க்கும்போது ஓகே, அதனுடைய ஆழம் மனுஷனால இதுவரைக்கு தோராயமாக அளவிடுவாங்க, அவ்வளவுதான். ஃபுல்லா அளவிட முடியாது. அந்த அலையை பார்த்து சொன்னாரா, நில், மிஞ்சி வராதுன்னா நின்றும். அப்படிப்பட்ட நிர்வகிக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கிறது. அதை மாத்திரமல்ல, யோபு 9:7 சொல்கிறார், சூரியனை பார்த்து சொல்கிறார், நீ உதிக்க வேண்டும் சொன்னா உதிக்கும், அவ்வளவுதான். இல்லைன்னா இல்லை, அவ்வளவுதான். அந்த வல்லம் அவருக்கு இருக்கு, நிர்வகிக்கிறார். ஏசாயா 40 அதிகாரம் 12 சொல்கிறது, மணலை நிறுத்துகிறார், பேலன்ஸ் பண்றாரு. உலகத்தில் இருக்கக்கூடிய கல்லுகளை, மணல்களை, மேடுகளை எல்லாத்தையும் நிறுத்துகிறாராம். தன்னுடைய கரங்களை, தராசுகளை நிறுத்துகிறாராம். இவ்வளவு வல்லமை புரிந்த தெய்வம் தான். நட்சத்திரங்களுக்கெல்லாம் பேர் வைக்கிறார். இவருடைய நிர்வகிக்கும் வல்லமைக்கு முன்பாக நம்ம ஒன்றுமே கிடையாது. அப்ப இவர் உருவாக்குற வல்லமை உடையவர், நிர்வகிக்கக்கூடிய வல்லமை உடையவர். அது மாத்திரமல்ல, வார்த்தையின் வல்லமை உடையவர். சங்கீதம் 33 அதிகாரம் 9 சொல்கிறது, அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்குமா. இந்த தேவன் சொன்னா போதும். வேதத்தான் சொல்லுகிறது. மார்க் 9 அதிகாரம் 33 சொல்லுகிறது. பாத்தீங்களா, சீசர்கள் எல்லாம் போறாங்க, கடல்ல போகும்பொழுது பயங்கரமான காற்று, கடல் கொந்தளிக்குது. எந்திரிச்சாரு, ஒரே வார்த்தை சொன்னாரு, அமைதியாய். சரியா? ஏன் இடையில அமைதியாது? கடல் அலையே, கடல் காற்றை அமைதிப்படுத்த முடியாது. ஆக்சுவலி நீங்கள் சாயந்தர நேரத்துல கடல்கள் கிளம்பி பாத்தீங்க அப்படின்னா அந்த இறையிற சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், அலையின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும், அலை அடித்துக்கொண்டே இருக்கும். ஆனா இந்த தேவகுமாரா இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையுடைய வல்லமை எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, அவர் போய் ஸ்டாப், அமைதியா இருந்து சொன்னா அமைதியா இருந்துரும், அவ்வளவுதான். அந்த வார்த்தைக்கு வல்லமை உண்டு. செத்து போய் 4 நாள் ஆயிருக்கும், லாசரை பார்த்து வெளியே வந்தா அது வெளியே வந்துடும், அவ்வளவுதான். வந்துட்டான். வார்த்தையின் வல்லமை உடையவர். அது மாத்திரமல்ல,
இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையுடையவர். சரீரம் செத்து போச்சு, கர்ப்பம் செத்து போச்சு. ஆனா அந்த ஆபிரகாமுக்கும் சாரா, 100 வயது ஆபிரகாம், 90 வயது சாரா. ரோமர் 4:19 சொல்லுது, அங்க அவங்களுடைய கர்ப்பம் செத்து போயிடுச்சு, ஆனா ஜீவனை கொடுத்தார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ, பயங்கரமான தீ பிளம்பு போயிட்டு இருக்குது, உள்ள தூக்கி போட போறாங்க. உள்ளே தூக்கி போட போனவர்கள் அந்த போர் வீரர்கள் மடிந்து போனார்களாம். ஆனா வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய உட கருகலையா, அத்தலை முடி கருகலையா, அந்த தீயினுடைய சுவாசம் கூட இல்லைங்க. இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான வார்த்தைகள். தானியேல் 3:22 வரை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இவருடைய வல்லமை இயற்கைக்கும் அப்பாற்பட்ட ஒரு வல்லமை. கடைசியாக தனித்துவமான வல்லமை உடையவர். இவருடைய வல்லமை எப்படிப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா, மோசேயின் கையிலும் கோல் இருந்துச்சு, அந்த மந்திரவாதிகள் கையிலும் கோல் இருந்துச்சு. இதுல தனித்துவம் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அவனும் கீழே போட்டா பாம்பா மாறிச்சு, இவனும் கீழே போட்டா பாம்பா மாறிச்சு. ஆனா அந்த மோசையின் கரங்கள்ல இருந்து வந்த அந்த சர்ப்பமானது, பாம்பானது இந்த சர்ப்பத்தை கொண்டு போடுச்சு. இன்னொரு முறை தேவன் வாதைகளால அழிக்கிறார் எகிப்து தேசத்தை. பேன்கள் நிறைய இருக்கு, பயங்கரமான பேன். அப்ப அந்த எகிப்திய மந்திரவாதிகள் சொல்றாங்க, இது தேவனுடைய விரல். தனித்துவமான செங்கடலை பிடிக்கும் போது மிரியாம் வந்து பாடுறாரு, ஆண்டவரே உமக்கு ஒப்பானவர் யார்? இதெல்லாம் அவருடைய வல்லமை. உருவாக்குகிற வல்லமை, நிர்வகிக்கும் வல்லமை, வார்த்தையின் வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, 5வது தனித்துவமான வல்லமை. இதுதான் தேவனுடைய வல்லமை. இன்றைக்கு இப்பேற்பட்ட வல்லமையை தேவன் இன்றைக்கும் செயல்படுத்த முடியுமான்னு கேட்டா செய்கிறாரான்னு கேட்டா செய்கிறார். இன்றைக்கும் தேவன் இப்படிப்பட்ட வல்லமை உடையவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அவர் வல்லமை பொருந்தியவர் தான், உண்மைதான். ஆனா இன்னைக்கு உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேனே, இந்த வருஷத்திலே இல்ல இந்த நாட்களிலே நீங்கள் தேவனுடைய வல்லமையை பார்த்தீங்களா? இல்ல தேவனுடைய வல்லமையை உணர்ந்திருக்கிறீர்களா? என்ன சத்தங்கானோ? பொதுவாக தேவனுடைய வல்லமையை ஒரு விசுவாசி உணர்ந்து கொள்ளணும் அப்படின்னா, நாம் நினைச்சுக்கிறது எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, தேவன் இந்த மாதிரி ஒரு அசாத்தியமான காரியங்களை வாழ்க்கையில் செஞ்சிருக்கணும், இல்ல இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை அவர் பண்ணியிருக்கணும், இல்ல என் வாழ்க்கையில அவர் பெரிய நன்மைகளை கொடுத்திருக்கணும். இப்படி செஞ்சா அவர் வல்லமையா என் வாழ்க்கையை செஞ்சா கிரியை செய்கிறார் என்று நினைச்சிட்டு இருக்கிறோம். அதற்காக டெய்லி தேவன் இப்படிப்பட்ட சூப்பர் நேச்சுரலான இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு அற்புதங்களை செஞ்சு 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 நான் வல்லமை உள்ளவன் காட்டிட்டே இருப்பாரு நினைக்கிறீங்களா? கிடையாது. இன்னைக்கு என் வாழ்க்கையிலும் சரி, உங்க வாழ்க்கையிலும் சரி, அனுதினமும் தேவனுடைய வல்லமையை நாம் அனுபவிக்க முடியும். எப்படி? இன்றைக்கு நாம் நினைப்பது போல நான் சுகவீனமா இருந்தேன், சுகம் கொடுத்தார், எனக்கு தேவை இருந்துச்சு, தேவையை சந்திச்சாரு, என்னுடைய நான் சாதாரண மனுஷனா வந்து என்னை உயர்த்தினார், இதுவல்ல வல்லமை. இது எல்லாரும் செய்ய முடியும். நீங்க ஒரு பணக்காரங்கிட்ட போயிட்டு என்னை பணக்காரன் ஆய்ப்புன்னு சொல்லி ஆக்கிற போறேன், அவ்வளவுதான். நான் கம்பெனில போய் சேர்ந்து நல்ல வேலை பார்க்கறேன், பணக்காரன் ஆகிருக்கேன், அவ்வளவுதான். ஒரு டாக்டர் நல்ல டாக்டர்கிட்ட போய் காசை கொடுத்து எனக்கு சுகம் கொடுத்துட போறான், அது பெரிய பிரச்சனையே கிடையாது. இந்த தேவனுடைய வல்லமை என்பது அது லிமிடேஷன் கூட வைக்க கூடாது. ஒன்லி அற்புதம் செய்துதான் அவர்களுடைய வல்லமை உடையவர் என்பதை நம்ம வாழ்க்கை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மாறாக ஒரு விசுவாசுடைய வாழ்க்கையிலே ஒரு 3 விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். நாம் தேவனுடைய வல்லமையை அனுதினமும் அனுபவிப்பது எப்படி? தேவனுடைய வல்லமையை நாம் அனுதினமும் எப்படி உணர்ந்து கொள்வது? நம்பர் 1, முதலாவது யூதாவின் புஸ்தகத்துக்கு வாங்கினேன். யூதாவின் புஸ்தகம் 24. யூதாவின் புஸ்தகம் 24வது வசனம் பாருங்க. நல்லா கவனிக்கணும், கவனிச்சு பாருங்க. வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் போதும். தேவனுடைய வல்லமை என்று சொல்லுவது என்னன்னு கேட்டீங்க தெரியுமா? நான் ஜெபிச்சவனுக்கு சுகம் கொடுக்கிறது கிடையாது, நான் ஜெபித்தவனுக்கு வேலை கொடுக்கிறது கிடையாது, நான் ஜெபித்தவனை உயர்த்துவது கிடையாது. ரொம்ப அற்புதகரமான வார்த்தையை அந்த 24ஆம் வசனத்தின் முதல் பகுதி போட்டு தெரியுமா? வலுவாதபடி நம்மளை
அதாவது அனுதின பாவ சோதனையில நான் வெற்றி அடையும் போது நான் சொல்ல முடியும், நான் எதை உணர்ந்தேன்? தேவனுடைய வல்லமை உணர்ந்தேன். இருக்கிறதுலே மிக முக்கியமான விஷயம் கேட்டீங்க தெரியுமா? நாம் நினைப்பது போல உலக பிரகாரமான உயர்வை கொடுத்து தேவன் வல்லமை நம்ம அனுபவிக்கின்றது கிடையாது. பேசிக்கான விஷயத்தை பைபிள் சொல்லுது. அவர் எப்படிப்பட்ட வல்லமை விடுவர்னு கேட்டீங்கன்னா, ஒரு விசுவாசி வலுவாதபடிக்கு, நான் விழாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இது தேவனுக்கு உண்டு. என்னுடைய அனுதின பாவ சோதனையிலே வெற்றி அடையும் போது நான் சொல்ல முடியும், நான் இன்னைக்கு என்ன எதை உணர்ந்தேன்? தேவ வல்லமையை உணர்ந்தேன். அது ரொம்ப முக்கியம். உலகத்திலே கரைபடாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அதற்கான உதவியை யார் செய்யறான்னு கேட்டீங்கன்னா, நாம் 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 ஆராதிக்கிற தேவன் செய்கிறார். பொதுவாக ஒரு விசுவாசிக்கு 2 எதிரிகள் இருக்கிறாங்க. யார் யாரு? ஹலோ, யார் யாரு? உங்க எதிரி சொல்லக்கூடாது. இந்த ஆளை பார்த்தால எனக்கு அப்படி சொல்லக்கூடாது. உங்க விசுவாசி, பொதுவான விசுவாசிகள் பரிசுத்தவான்களுக்கு 2 எதிரி. என்ன தெரியுமா? எதிரி எனிமி வித்தின், எனிமி வித்தவுட். அதாவது வெளியே இருக்கக்கூடிய எதிரி ஒருத்தன் இருக்கான், உள்ளே இருக்கக்கூடிய எதிரி இருக்கான். 2 பேர் இருக்கிறாங்க. ஒரு விசுவாசிக்கு அதான் நடக்குது. எனக்கு உள்ளேயே இருந்து எனக்கு எதிரியாய் சத்துவாய் இருக்கக்கூடிய ஒரு எதிரி இருக்கான், எப்பயுமே இருப்பான். வெளியில இருக்கக்கூடிய சத்துரு வேதம் சொல்லுகிறது. முதலாவது இந்த வெளியே இருக்க சத்துரு யார் தெரியுமாங்க? வெளியே இருக்கக்கூடிய சக்தியை பத்தி படிக்கும்போது நீங்கள் யாத்ராமம் 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்களேன். யாத்ராமத்தின் புஸ்தகம் 23 2ஆம் வசனத்தை பாருங்க. 23ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தீமை செய்ய திரளான பேர்களை பின்பற்றாது இருப்பாயாக. நம்பர் 1 அவர் சொல்றாரு பாருங்க, வெளியே இருந்து எனக்கு வரக்கூடிய மிக முக்கியமான எதுன்னு கேட்டீங்கன்னா, தீமை செய்கிறவரை பின்பற்றக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஒரு விசுவாசி தீமை செய்கிறவர்களை நான் பின்பற்றுவதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணி. அடுத்து 1 தீமோத்தேயு 5:22 சொல்கிறது, பிறர் மற்றவர் செய்யும் பாவத்துக்கு என்ன பண்ணக்கூடாது? உடன்படாதே. 1 தீமோத்தேயு 5ஆம் அதிகாரம் 22 சொல்கிறது. எனக்கு வெளியே இருக்கக்கூடிய அடுத்த எதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, 1 தீமை செய்கிறவர்களை பின்பற்றுவது, 2வது மற்றவர்கள் செய்யும் பாவத்துக்கு உடன்படு. இது பயங்கரமான பாவம். எனக்கு தெரியும் என்னுடைய தோழனோ, என்னுடைய தோழியோ, என்னுடைய உறவுகளோ, என்னுடைய யாரோ ஒருத்தங்க பாவம் பண்றாங்க தெரியுது, அதற்கு உடன்படுறோம் பாத்தீங்களா, அது மிகப்பெரிய பாவம். வேதம் சொல்லுது. நம்முடைய அனுதின பாவ சோதனை எந்த ரீதியிலும் வரலாம். எனக்கு நான் தான் செய்யணும் அவசியம் இல்லை. நான் உடன்படலாம், நான் பின்பற்றலாம், நான் செய்யலாம். நான் ஜஸ்ட் கூட இருக்கிறேன், அவ்வளவுதான். நான் கூட இருந்தா போதும். பின்பற்றுவது சரி, உடன்படுவது சரி. அது மட்டும் இல்ல, ரோமர் 12:2 சொல்கிறது, நீங்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாது. இதெல்லாம் எனக்கு வெளியில இருக்கிற எதிரிங்க, வெளியில இருக்கிறீங்க. ஆனா இவங்க எல்லாரையும் விட எனக்கு இருக்கிற டேஞ்சரஸான ஒரு எதிரி யார் தெரியுமா? எனக்கு உள்ளேயே எதிரி. அதுதான் இருக்கிறதே பெரிய எதிரி. அது என்ன தெரியுமா? என் சிந்தை. இந்த சிந்தையில பல நேரங்கள் ஒரு ஊழியக்காரனா இருக்கிற எனக்கா இருக்கட்டும், உங்களுக்கா இருக்கட்டும், நம்ம ஒருவேளை பல நேரங்களில் வெளிப்புறமான பாவங்களை நிறைய செய்யாம கூட இருக்கலாம். இந்த மாதிரி தீமை செயல்களோடு உடன்படாம இருக்கலாம், பின்பற்றாம இருக்கலாம், இல்ல யாருக்கும் இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தெரியாம இருக்கலாம். ஆனால் எனக்கு உள்ளே இருக்கக்கூடிய எதிரியா இருக்கிற இந்த சிந்தனை இருக்கு பாத்தீங்களா, அது பயங்கரமான கஷ்டமானது. இந்த சிந்தையிலே நான் செய்யக்கூடிய பாவம் என்னை பல நேரங்கள்ல நான் என்னை வீழ்ச்சிக்கு நேரம் கொண்டு போகிறேன். பொதுவா தூங்கும் போது, தூக்கத்துக்கு நீங்க போகும்போது உங்க சிந்தை என்னெல்லாம் சிந்திக்கணும் யோசிக்கிறேன். உங்க சிந்தையில நேற்று இரவு என்ன சிந்திச்சீங்க? எப்படி பாவம் செய்யலாம்? பல திட்டங்கள் நைட்டு தான் போடும். பல திட்டங்கள் தேவனுக்கு அருவருப்பான, தேவனுக்கு விரும்பாத, தேவன் அவாய்ட் பண்ண சொல்ற நிறைய விஷயங்களை நாம் சிந்தனையின் மூலமாக பல நேரங்களில் நம்ம என்ன செய்வோம்னா கீழே விழுந்துரும். அதான் கலாத்தியர் 5:17, எபேசியர் 5:11 சொல்லுகிறது. சிந்தையிலே நம்மை புதிதாக்கப்பட வேண்டும். வேதம் எத்தனை ரொம்ப அகஸ்டின் சிவகுமார் ஒரு பாட்டு பாடிப்பாரு, உம்மோடு உறவாட உள்ளம் துடிக்குது. இந்த பாட்டு கேட்டிருக்கீங்களா? உம்மோடு உறவாட உள்ளம் துடிக்குதான், ஆனால் இந்த உலகின் உறவை விடுவதற்கு மனம் மறுக்குது.
உண்மைதான், அவரோடு கூட உறவாடுவதற்கு எனக்கு ஆசைதான். ஆனா அதே சமயத்துல இந்த உலகத்தினுடைய உறவை என்னால விட்டு போக முடிய மாட்டேங்குது, அதையும் மறுக்குது, இதையும் முடியல. ரெண்டுக்கும் பெரிய போராட்டம். அதான் வேதம் சொல்கிறது, உண்மையாகவே தேவனுடைய வல்லமையை ஒரு விசுவாசி எப்ப புரிஞ்சுக்கிற முடியும் கேட்டீங்க அப்படின்னு, எப்ப அனுமதிக்க முடியும் கேட்டீங்கன்னா, என்னுடைய அனுதின பாவ சோதனையில நீங்க ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா, உண்மையாக நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னா தேவ வல்லமையை அனுபவிக்கிறீங்க. சொல்ல முடியுமாங்க? இந்த 365 நாட்கள், இந்த ஒரு வருட காலங்கள், இல்ல இன்னைக்கு ஒரு நாள், நேற்றைக்கு ஒரு நாள் எனக்கு வந்த பாவ சோதனையை ஜெயிச்சிட்டேன். என் சுயத்தாலே, சுய பலத்தாலே, இந்த மாம்சீகத்தினாலே ஜெயிக்கவே முடியாது. என்னால் பாவத்தை ஜெயம் கொள்ளவே முடியாது. ஆனா பாவத்தை ஜெயிப்பதற்கு எனக்கு மிக 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 அவசியம் யார் என்று கேட்டால், இந்த தேவ வல்லமை மிக அவசியம். இந்த தேவ வல்லமை இருந்தால் மட்டும்தான் என்னால் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலையை செய்யும், விடுதலை பெற முடியும். தேவ வல்லமையை அனுதினமும் அனுபவிக்கிற விசுவாசம் இருக்கும். தேவ வல்லமை என்பது வாங்குவது மாத்திரமல்ல, பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல, அனுபவிப்பது. இதை அனுபவிக்க அனுதின வாழ்க்கை. அப்ப முதலாவது, ஒரு விசுவாசி அனுதினமும் வரக்கூடிய பாவ சோதனைகளை வெற்றி பெற்றீர்கள் என்றால் நீங்கள் கண்டிப்பா என்ன பண்றீங்கன்னு அர்த்தம், தேவ வல்லமையை ஒவ்வொரு நாளும் அனுபவிக்கணும் அர்த்தம். இல்ல அப்படின்னா தேவனுடைய வல்லம் இருக்குது, ஆனா அனுபவிக்கல. தீமோத்தேயு புத்தகத்துக்கு வந்தீங்கன்னா அது வாசனை 2 தீமோத்தேயு 3:5 மட்டும் வாசிங்க. 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 2 தீமோத்தேயு 3:5, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து, பாருங்க, தேவ பக்தி இருக்குது, ஆனா என்ன இல்லையா? வேலை இல்லை. தேவ பக்தியுள்ள ஒரு வாழ்க்கை வாழுகிறேன் நானு, ஆனா என்கிட்ட என்ன இல்ல தெரியுமா? தேவ வல்லமை என்னால உணர முடிய மாட்டேங்குது. அப்ப என்ன சொல்ல புரியுதுங்க? அநேகர் இன்றைக்கு தேவ பக்தி இருக்குது அவங்களுக்குலாம். ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு வருவதா இருக்கட்டும், ஆராதிப்பதா இருக்கட்டும், காணிக்கை கொடுப்பதா இருக்கட்டும், பாடல் பாடுவதா இருக்கட்டும், எல்லாமே ஓகே, பக்தி பெருசா இருக்குது. ஆனா தேவ வல்லமை அனுபவிக்காதான்னு கேட்டா அதுதான் இல்லை. பாவம் வந்தா விழுந்துருங்க, பாவ சோதனை விழுந்து விடுகிறேன், பாவத்தினால எதிர்கொள்ள முடியல, பாவத்தினால சகித்துக் கொள்ள முடியல, பாவத்தில் மிக எளிதாக இந்த எதிரிகள் என்னை வீழ்த்தி விடுகிறார்கள். காரணம் என்னவென்று கேட்டால், எனக்கு வெறும் பக்தி தான் இருக்குது ஒழிய தேவ வல்லமை என்னால அனுபவிக்க முடிய மாட்டேங்குது. ஆனா தேவ வல்லமை என்ன செய்யும்னு கேட்டீங்க அப்படின்னா, தேவ வல்லமையை உணர்கிறவன், அனுபவிக்கிறவன் என்ன செய்வார் என்று கேட்டால், அனுதின பாவ சோதனையை ஜெயித்து விடுவார்கள். நம்பர் 2. இரண்டாவது, கொலோசியர் 1ஆம் அதிகாரத்துக்கு வாங்களேன். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனம். அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக, இது பவுலுடைய ஒரு பெரிய ஜெபம், ஆனா கொஞ்சம் ஜெபம் பண்ணி படிப்போமே. ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும். 11, சந்தோஷத்தோட கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் உண்டாவதற்கு மகிமையான, அவருடைய வல்லமை எதுக்கு தேவைன்னு சொல்றாரு பாருங்க. அவருடைய மகிமையான வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் பலப்படுத்தப்படவும். தேவனுடைய வல்லம் என்ன தெரியுமா? இங்க சொல்றாரு, நிறைய விஷயம் இருக்குது. அதுல 2வது நம்ம படிக்க வேண்டிய விஷயம் என்றால், தேவன் விரும்புகிறபடி சகித்துக் கொள்ளும் போது தேவ வல்லமை அனுபவிக்க முடியும். இன்னைக்கு சில பேருக்கு இயற்கையிலே சகிப்புத்தன்மை இருக்கும். இயற்கையிலே அவங்க பாத்தீங்க அப்படின்னா சகிப்புத்தன்மையோட தான் இருப்பாங்க. இயற்கையாவே அவங்க அப்படிதான் இருப்பாங்க. என்ன சொன்னாலும் அதே இருப்பாங்க, அமைதியா இருப்பாங்க. சகிப்புத்தன்மை இயற்கையிலே இருக்கிறவர்கள் உண்டு. 2வது தரம் ஆதாயத்திற்காக சகித்துக் கொள்வது இருக்கிறாங்க. இப்ப விமான பணிப்பெண்கள் நீங்க பாத்தீங்கன்னா, விமான பணிப்பெண்கள் அவங்க நம்ம எவ்வளவுதான் அவங்க திட்டினாலும், என்னதான் நம்ம இன்சல்ட் பண்ணாலும் அவங்க இருப்பாங்க. ஏன்னா அது அவருடைய வேலை. அவங்களுக்கு ட்ரைனிங் அப்படிதான் கொடுக்குறாங்க. ஒரு ஹோட்டல்ல ஒர்க் பண்ற அந்த சர்வர்,
ஹோட்டல் வேலை வந்து சர்வர். அவர் நம்ம என்ன செஞ்சாலும் அவரு கேட்டுக்கிடுவாரு, சரின்னு சொல்லிக்கிடுவாரு, அவ்வளவுதான். ஏன்னா அது ஆதாயத்திற்காக நினைச்சுதான் ஆகணும், அப்படிதான் இருக்கும், சகித்துக்கிட்டு ஆகணும். சில பேர் இயற்கையிலே சகிப்பார்கள், சில பேர் ஆதாயத்துக்காக செய்பவர்கள். மூணாவது ஒரு நபர்கள், சில பேர் மாற வேண்டும், மாற்றம் வேண்டும் என்பதற்காக, மற்றவர்கள் மாற வேண்டும் என்பதற்காக சகிப்பவர்கள் உண்டு. மற்ற எப்படியா மாறிடணும் அதுக்காக சகிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா சில காலங்கள் சென்ற பிறகு இவன் சகிச்சு சகிச்சு பார்த்து மாறல அப்படின்னா புலம்ப ஆரம்பிச்சிடும். ஐயோ ஐயோ ஐயோ, நான் எவ்வளவுதான் பிரதர் பொறுக்கேன், நான் எவ்வளவுதான் பிரதர் சகிக்க. ஆனா வேதாவது சொல்லுங்க, தேவ வல்லமையை என் வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில அனுபவிக்கணும் அப்படின்னா அனுதினமும் அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டால், தேவனுடைய வல்லமை என்பது வெறும் அற்புத அடையாளங்களுக்கு மாத்திரம் அல்ல. தேவனுடைய வல்லமை என்பது என் வாழ்க்கையில பாவ சோதனையிலிருந்து வெற்றி பெறுவதற்கும், இரண்டாவது அனுதினமும் தேவன் விரும்புகிறபடி சகிக்கணும். அது ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில். எனக்கு ஒரு முறை ஒரு ஒரு ஊழியக்காரர், அவர் பேரு உஸ்மான் அப்படின்னு ஒரு ஊழியர். இந்த உஸ்மான் அப்படிங்கிற ஒரு ஊழியக்காரர் தனக்கு கீழே நிறைய சீசல் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து வாழ்வியல் பாடம் நிறைய கற்றுக் கொடுப்பாங்க. கர்த்தருக்காக நல்ல ஊழியர் செய்கிற ஒரு மனுஷன். இந்த உஸ்மான் ஒரு முறை இந்த மக்களுக்கு, இந்த சீசர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அவரை பிடிக்காத ஒரு மனுஷன், இவருக்கெல்லாம் பிடிக்கும், ஆனா இந்த உஸ்மானை பிடிக்காத ஒரு மனிதர் வந்து தலையில சாம்பலை கொட்டிட்டு போயிட்டார். தலையில வந்து அப்படியே சாம்பலை கொட்டிட்டார். எல்லா சீசரும் பாக்குறாங்க, இவரைத்தான் பார்க்க என்ன பண்றாரு, இவ்வளவு நாள் நமக்கு போதிச்சாரு, இந்த ஆள் என்ன பண்ண போறாரு பாக்குறாங்க எல்லாரும். இந்த மனுஷன் உடனே முழங்கால் போட்டார். முழங்கால் போட்டு தேவன்கிட்ட சொன்னாராம், ஆண்டவரே, நான் செய்த பாவம், நான் செய்த அக்கிரமம், என்னுடைய பாவத்திற்கான தண்டனைக்கு நீர் அக்கினி தலையில கொட்டியிருக்கணும், மிகப்பெரிய அக்கினியை இறக்கி இருக்கணும் என் தலைவால. ஆனால் நீர் எவ்வளவு இரக்கம் உள்ளவர், எவ்வளவு பொறுமை உள்ளவர், எனக்கு அக்கினியை இறக்காமல் எதை கொட்டினீங்க என் மேல, சாம்பலை கொட்டினீங்களே. இதை பார்த்து அந்த மனுஷன், யாரு கொட்டின மனுஷன், இது ரியலா லைஃப் இன்சிடென்ட் நடந்த சம்பவம், அப்படியே அந்த மனுஷன் உஸ்மானுடைய கால்கள்ல விழுந்து கதறி அழுதானா, அதை நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு. வேதம் சொல்கிறது, தேவன் விரும்புகிறபடி ஒரு சகிப்புத்தன்மை நம்முடைய வாழ்க்கையில மிக மிக அவசியம். இது ஆக்சுவலி பிராக்டிகலா ரொம்ப கஷ்டம். நம்ம வாழக்கூடிய இந்த உலகத்திலே, நம்ம வாழக்கூடிய இந்த சமுதாயங்களிலே பிராக்டிகலா மிகப்பெரிய கஷ்டம். ஆனால் வேதம் சொல்றது, கர்த்தருடைய வல்லமை நீங்க சார்ந்துக்கோங்க, தேவ வல்லமை அதற்காக எடுத்துக்கோங்க. அதனால இந்த பிலமோன் நிறுவனத்துல படிக்கும்போது ஆச்சரியமா, பிலமோன் யாருங்க, பெரிய ஐஸ்வர்யவான். அங்க வேலை பார்த்துட்டு சாதாரண வேலைக்காரன் ஒனேசி திருடிட்டு ஓடிட்டான். ஓடுனவே யார் கையில அகப்பட்டாங்க கேட்டீங்கன்னா பவுல் கையில அகப்பட்டான். பவுல் உட்கார வச்சு போதிக்கிறார், ரட்சிக்கப்பட்டான், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டான், கடிதத்தை எழுதுறார். கொலோசை பட்டணத்துல சபைதான் பிலமோன் சபை. அந்த சபைக்கு எழுதுறார், சபைகளுக்கு மூப்பரா இருக்கிற பிலமோனுக்கு எழுதுகிறார், ஐயா, உன் சச்சிலிருந்து ஒருத்தன் ஓடி வந்தான், வீட்டுல வேலை பார்க்கிறவனா என் கையில மாட்டிட்டான், அவனை புத்திமதி சொல்லி அவனை ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தி அனுப்பி வச்சிருக்கிறேன். முன்னாடி பிரயோஜனமற்றவனா இருந்தான், பயனற்றவனா இருந்தான், இனி பிரயோஜனமா இருப்பான், யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புற. எனக்கு பெரிய ஆச்சரியம் என்று கேட்டால், பவுல் ஏற்றுக்கொள்ள அவன் ஊழியக்காரன் சொல்லி போயிடுவார். ஆனால் பாதிக்கப்பட்டது யாருன்னா பிலமோன் தானே. ஒனேசிமு வரும் பொழுது வேதம் சொல்லி, என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனை ஏற்றுக்கொள்ளு சொல்ற. வேதம் சொல்லுகிறது, அந்த மனிதனை பிலமோன் அப்படி ஏற்றுக்கொண்டார். ஸ்தேவான் மிகப்பெரிய வல்லமை பொருந்திய ஒரு ஊழியக்காரன். அவருடைய வல்லமைக்கு முன்பாக அவர் சொல்றார், அற்புத அடையாளங்களை நடப்பித்தானா. பயங்கரமான தேவ வல்லமை அவருக்கு இருந்துச்சு. தேவ வல்லமையுடைய ஒரு பெரிய ஊழியக்காரர் தான் இந்த ஸ்தேவான். ஆனா இவரை வந்து சுற்றி நின்று கல்லால் அடிக்கிறாங்க. கற்களினால அடிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, இவன் அப்படியே என்ன பண்ணானா, சகித்து கொண்டான். அதுதான் ஸ்தேவானை குறித்து படிக்கும் பொழுது, அவன் விசுவாசத்தில் நிறைந்தவன், நற்பண்புகளிலே நல்லவன், அது மாத்திரமல்ல அவன் வல்லமையினாலும் இருந்தவன். வல்லமை என்று சொல்லும் பொழுது பொதுவாக அது அழிக்கக்கூடியது அல்ல, அது தாங்கக்கூடியது. வல்லமைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு, 2 kinds. வல்லமை அப்படிங்கும்போது எப்பயுமே அழிக்கக்கூடியது அல்ல,
அழிக்கக்கூடிய வல்லமை தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கல. அது ஆக்கக்கூடிய, அது தாங்கக்கூடியது. ஸ்தேவான் போதிக்கிறான், அற்புத அடையாளங்களை பண்ணான். ஆனா அவன் வாழ்க்கையில இவ்வளவு பேர் சுற்றி நின்று பற்களை கடித்தாராம், கல்ல கொண்டு எறிகிறாங்க, சகித்தான். என வேதம் சொல்லுது, என் இயேசு கிறிஸ்துவானவரும் அப்படிப்பட்ட சகிப்புத்தன்மை உடையவனா தான் இருந்தார். நீங்க நான் போதிக்கிறேன், நீங்க கேட்கிறீங்க, எல்லாரும் ஓகே தான். ஆனா என் வாழ்க்கையா இருக்கட்டும், உங்க வாழ்க்கையா இருக்கட்டும், அது என்னுடைய வாழ்வியலுக்கு வரும் பொழுது, என்னுடைய பிராக்டிகல் லைஃபுக்கு வரும் பொழுது, அந்த நேரத்திலே நான் தேவ வல்லமையை சார்ந்து கொள்கிறேன். அதான் வேதம் மத்திய 5ஆம் அதிகாரம் சொல்கிறதா, என் நிமித்தம் உங்களை பலவிதமான மொழிகளை பேசி, உங்களை துன்பப்படுத்தி, உங்களுக்கு விரோதமான எல்லாம் சொன்னாலும் பரவாயில்ல, நீங்க சகிச்சுக்கோங்கப்பா. ஏன்னா நீங்க தான் யாரு தெரியுமா? வாக்கியவான்களா இருப்பீங்க, வாக்கியவான். ஒரு குற்றம் மரியாதை இயேசு கிறிஸ்துவானவர். அவரை வாரினால் அடிப்பிக்கப்பட்ட பொழுது, அவரை காரி உமிழ்ந்த பொழுது, தவறை செய்யலங்க, தவறை செய்யாத நல்ல ஒரு மனுஷனை அந்த அடிக்கிறாங்க. பிதாவாகிய தேவனும் பொறுத்து கொண்டார், குமாரனாகிய கிறிஸ்துவனும் பொறுத்து கொண்டார். அந்த பொறுமையினுடைய எல்லைக்கு அது அளவே கிடையாது. அந்த சகிப்புத்தன்மை என்ன பண்ணுச்சுன்னு கேட்டீங்க அப்படின்னா, இன்றைக்கு என்னையும் அப்படிப்பட்ட நிலைமைக்கு மாற்றிக்கிட்டே இருக்கு. இன்னைக்கு இதை நான் பிரசங்கிக்கிறீங்களா, நான் பெர்ஃபெக்ட் கிடையாது. ஆனா நான் சொல்றேனே, என்றைக்கு இந்த வல்லமையை நம்ம சார ஆரம்பிக்கிறோமோ, நமக்கு இந்த சாந்தம் ஆட்டோமேட்டிக்கா. அதான் பவுல் உங்களுக்காக ஜெபம் பண்றேன் பாருங்க, வேண்டுதல் செய்கிறேன். தேவனுடைய வல்லமை என்பது நான் கேட்டவுடனே கொடுக்கக்கூடியது மாத்திரமில்லை, என் வாழ்வியலிலே அன்னதினமும் சந்திக்கக்கூடிய காரியங்கள்ல இந்த பலத்தை சார்ந்து கொள்ள வேண்டும். அதான் சொல்லுகிறாரு, நீங்கள் பலப்படணும், நீங்கள் சகல விதமான சந்தோஷத்துக்கு கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தமும் வேண்டும் என்றால் என் பலன் அல்ல, தேவனே நீங்க பலனா எல்லாம் வச்சு அவர் பார்த்துக்குவார். கடந்த படிச்சவங்களை யோசனை பற்றி சரியில்லை, ஒரு தவறு மரியாதை ஒண்ணுமே. அவங்ககிட்ட எவ்வளவு எல்லாமே நியாயம் தான் இருக்கு, அவங்ககிட்ட எல்லாம் நியாயம் இருக்குது. ஆனா தன் நியாயத்திற்காக பாடுகள் தான் போச்சு, கஷ்டம் தான் பட்டான். ஆனா வேதம் சொல்றது, அந்த கஷ்டம் கூட, பாடுகள் கூட தேவன் அதை நன்மையா மாற்றினார். இன்னைக்கு ஒருவேளை நான் சந்திக்கக்கூடிய இந்த அவமானங்கள், நான் சந்திக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள், நான் சந்திக்கக்கூடிய சில பாடுகள், எனக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற வார்த்தைகள், மொழிகள் எல்லாம் இன்னைக்கு எனக்கு ஒருவேளை கசப்பா இருக்கலாம். நீங்க சகிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, இது தேவனுடைய குணம், அது தேவனுடைய பிள்ளைகளுடைய குணம். வேதம் சொல்றது, தேவ வல்லமையை என் வாழ்க்கையில அனுதினமும் அனுபவிக்க வேண்டும் என்று கேட்டால், ஒன்று அனுதின பாவ சோதனையில் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா அவருடைய வல்லமை அனுபவிக்க அர்த்தம். இரண்டாவது, அவர் விரும்புகிறபடி சகித்துக் கொண்டீர்கள் என்றால் தேவனுடைய வல்லமை, ஏன்னா கர்த்தருடைய வல்லமை தான் என்னை சகிக்க வைக்கவே முடியும், இல்லைன்னா என்னால சகிக்கவே முடியாது. நம்பர் 3, நேரம் இல்லை. மூன்றாவது 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் பார்த்து முடிச்சிருவோம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 4ஆவது அதிகாரம் 6ஆம் வசனத்தை பாருங்களேன். 6ஆம் வசனத்திலிருந்து சில வசனங்களை பார்ப்போம். 2 கொரிந்தியர் 4:6, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை, என்ன வார்த்தை பார்த்தீங்களா, ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக அவருடைய ஒளி எம்ம இடத்துல பிரகாசிச்சதான். ஏன்னா சொல்லி பாருங்களேன், இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால உண்டாகவே முடியாது, உண்டாகிறாமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த அருமையான பொக்கிஷத்தை என்ன பண்றோமா, இந்த மண்பாட்டங்களை பெற்று இந்த உடம்புல பெற்றிருக்கிறோம். 8ஆம் வசனம், நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கமடைந்தும் மனம் முறிவு அடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை, கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள். 3வது விஷயம், தேவனுடைய வல்லமையை அனுதின வாழ்க்கையில அனுபவிக்கணும் அப்படின்னா, சோதனையை ஜெயிச்சிட்டேன், தேவன் விரும்புகிறபடி சகித்துக் கொள்கிறேன். 3வது, கடினமான சூழ்நிலையிலும் சமாதானத்தோடு வாழ்கிறேன். கடினமான சூழ்நிலை, இதனால என்னால சிரிக்கவே முடியாது, பயங்கரமான கடினமான ஒரு பாதம் மாதிரி. ஆனால் சிரிப்பதற்கு அங்க ஒண்ணுமே கிடையாது, சமாதானமே தூங்குவதற்கு அங்க விஷயமே இல்லை.
ஆனா பைபிள் சொல்லுது தேவ வல்லமை அனுபவிக்கிறவன் என்ன செய்வாங்க தெரியுமா? ஐயா, என் தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவருடைய வல்லம் என்ன தெரியுமா என்பதை புரிந்து கொண்டவர் சொல்வார்கள், கடினமான சூழ்நிலையிலும் எப்படி இருப்பாங்க தெரியுமா? ஃப்ரீயா, சமாதானமா இருப்பாங்க. இதெல்லாம் கஷ்டம். அவர் தான் சொல்றாருல்ல, நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டோம். எங்க 4 திசைகள் நெருக்கிடுச்சு, அடுத்த ஸ்டெப் என்னால வைக்க முடியல. எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் கூட நாங்க என்ன செய்யறது தெரியுமா? ஒடுங்கி ஒடுங்க, நீங்க வார்டு நெருக்குங்க, நாங்க வார்டு இருக்கோம். இதுல எவ்வளவு பிராக்டிகலாக ரொம்ப இந்த பவுல் எல்லாம் பார்த்து எப்படி அந்த மனுஷன் இருந்தாரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒடுக்க பாக்குறாங்க. ஆனா இவர் சொல்றாரு, நான் ஒடுங்க மாட்டேன். ஏன் தெரியுமா? ஏன்னா அவர் தேவனுடைய வல்லமை சார்ந்தார். தன் சுய வல்லமையில போயிருந்தாருன்னா கொஞ்ச நாள் ஒடுங்கிப்பாரு. தேவ வல்லமையை பார்த்ததுனால, தேவன் வல்லமையை அனுபவிச்சதுனால, அது உருவாக்குற வல்லமை, நிர்வகிக்கக்கூடிய வல்லமை, வார்த்தையின் வல்லமை, இந்த வல்லமை இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, தனித்துவமான வல்லமை, இந்த வல்லமையுடைய தேவனை நான் ஆராதிக்கிறதுனாலே எப்பக்கம் இருக்கப்பட்டாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், ஒடுங்கி போறது. அது மாத்திரம் சொல்றாரு பாத்தீங்களா, எப்படி போறாரு? கலக்கம் அடைந்தும், கலக்கம் தான் கலக்குறாங்க, ஆனாலும் என்ன செய்யறது இல்லையா, மனம் முறிவு. மனம் இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த மன அழுத்தம், மன முறிவு, ஒரு ஃபேமிலி லைஃபா இருக்கட்டும், ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையா இருக்கட்டும், எத்தனை குடும்பங்கள்ல, எத்தனை தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில மனசு போட்டு அடிக்கிறது, பிரியா வாழ முடிய மாட்டேங்குது, சந்தோஷமா இருக்க முடிய மாட்டேங்குது, பிரஷர் பிரஷர் பிரஷர், அழுத்தம். நிறைய சொல்லிடுச்சு. எதுக்கு? தேவனுடைய வல்லமை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த வல்லமை நம்மளை மட்டும் நல்லா நடத்திடுச்சு. அது ரொம்ப அற்புதமா சொல்றாரு. இதெல்லாம் இருக்கிறதுனால இவ்வளவு பெரிய பொக்கிஷம், அவருடைய வல்லமையை இந்த மண்படத்துல சுமக்கிறேன்ல, வச்சிருக்கேன்ல, எனக்கு எது கவலை? நான் எது கவலைப்படணும்? கர்த்தர் அனுமதிக்க எல்லாம் செய்யறாரு, ஓகே, பிரச்சனை. என் வாழ்வில் நடக்கக்கூடிய சகலம், கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் எப்படிதான் நடக்குமா? நன்மை, நன்மை. ஆனா இந்த இந்த கான்செப்ட்ல, இந்த எண்ணங்கள்ல நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம்னா தீமையை கூட நம்ம அனுபவிக்க ஆரம்பிச்சோம். ஓகே ஓகே, இதுல ஏதோ நன்மை வச்சிருக்காரு போல, அவ்வளவுதான். எனக்கு தீமை எனக்கு தெரியுது, எனக்கு கஷ்டம் தான். ஆனா பைபிள் சொல்லுது, நாங்கள் நாங்கள் துன்பப்படுத்தப்பட்டு என்ன சொல்றாரா, கைவிடப்படுகிறது. என்ன கைவிட மாட்டாரும் தெரியும், என்னை ஒடுக்க மாட்டாரும் தெரியும். அது மாத்திரமில்லை, கீழே தள்ளப்பட்டுட்டோம் போறத, கீழே தள்ளிட்டாங்க. ஆனா கீழே தள்ளப்பட்டு என்ன செய்யறாங்க, சாகுறது. இதெல்லாம் தேவனுடைய வல்லமை. தேவ வல்லமையை உணர்ந்து கொள்கிறோம். அப்படித்தான் 16ஆம் வசனம் சொல்றது, ஆனபடினாலே நாங்கள் என்ன செய்யறதில்லை, சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள். உள்ளான மனுஷன் புதிதாக்கப்பட 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 தேவ வல்லமை நான் உணர்ந்து கொள்ள உணர்ந்து கொள்ள உணர்ந்து கொள்ள என் வாழ்க்கையில இந்த இதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்றேன். இதெல்லாம் என் வாழ்க்கை நடக்கும். அதுதான் உனக்கு இந்த 4 சொல்றது, தேவராஜ்யம் பேச்சில் அல்ல, இதுல இருக்கிறதுமா வெள்ளத்தில். தேவராஜ்யம் என்பது, தேவராஜ்யத்தில் பங்காளா இருக்க நம்முடைய வாழ்க்கையிலே நான் பேசுவதில் பிரயோஜனம் கிடையாது, அது என் பலத்துல உள்ளது. தேவ பலத்திலே என்னுடைய வாழ்க்கை வாழம். என்னுடைய அனுதின வாழ்க்கையிலே வேதனை கதம் கற்றுக் கொண்டு தேவ வல்லமை ஒரு பக்கம் இப்படிப்பட்ட வல்லமை தான், உண்மைதான், பயங்கரமானது. ஆனா இன்னொரு புறம் இந்த வல்லமை என்ன பண்ணுதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அனுதின சோதனையில் வெற்றி பெறுவதற்கு என் சுயத்தால முடியவே முடியாது, தேவ பலன் தேவை. சகிப்புத்தன்மை எனக்கு இல்லை ஆக்சுவலி, ஆனால் புறம்பான மனுஷன் கிடையாது. உள்ளான மனுஷன் பலப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவருடைய பலத்தை சாரும் பொழுது எல்லாவற்றையும் நான் சகித்துக் கொள்வேன் என்று கேட்டால், என் தேவகுமாரன் இயேசுக்கு சகித்துட்டாங்க. அதனால இன்னைக்கு வரைக்கும் அவர் உயர்வாய் பேசப்படுகிறார். இன்னைக்கு நான் சகித்துக் கொள்கிறதுனாலே, நான் இன்றைக்கு எல்லாவற்றையும் தாங்கிக் கொள்கிறதுனாலே தேவன் அதன் மூலமாக என்னை பலப்படுத்துகிறார். அவருடைய பலத்தை என்னால புரிஞ்சுக்க முடியும். நீ பல நேரம் வாழ்க்கையில தான் கற்றுக் கொடுக்கிறார். கடினமான சூழ்நிலையிலும் சமாதானத்துடன் வாழ முடியும். இந்த கடினமான சூழ்நிலைகளும் இந்த காரியங்களும் ஏன் கர்த்தர் அனுமதிக்கிறார் என்று கேட்டால், அப்பொழுதுதான் நாம் அவரை சார்ந்து கொள்வோம். இல்லை என்றால் அவர் சார மாட்டோம். அவர் வரக்கூடிய காலங்களில் தேவ வல்லமையுடன், தேவ வல்லமையின் மூலமாக நாம் அனுபவிக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை அனுபவிப்போம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் பயன்படுத்தும். சரி, எங்களுக்கு கிருபையா நேசிக்கிற பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த 2025ஆம் வருடம் ஏறக்குறைய இறுதி நாட்களில் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம்.
நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உம்முடைய கிருபையே என்று நாங்கள் வேதாந்தத்தை வாசிக்கிறோம். பல நேரங்களிலே நாங்கள் மடிந்து விட்டோம் என்று கூட நினைக்க மாட்டோம். பல நேரங்களிலே நாங்கள் விபத்துகளிலே மாட்டிருக்கிறோம், நோய்களினாலே கஷ்டப்பட்டோம். அது மாத்திரமா என்னுடைய குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக எவ்வளவோ ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டங்கள், கவலைகள், கண்ணீர்கள் இருந்தது உண்மைதான் ஆண்டவரே. ஆனாலும் எல்லாவற்றையும் மத்தியும் கூட ஆண்டவரே, ஒரு தகப்பன் தன் பிள்ளையை எப்படி தன் தோளின் மேலே சுமந்து கொண்டு வருவாரோ அதே போல ஆண்டவரே, காடு மேடுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் அடர்ந்த ஆண்டவரை மரண இறுதி பள்ளத்தாக்கிலும் ஆண்டவரே எங்கள் தகப்பனாய்க்கு நீர் எங்களை சுமந்து கொண்டு வந்தீர். உங்களுக்கு நன்றி ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி அப்பா. நீர் செய்த எல்லா விதமான நன்மைகளுக்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு நாங்கள் ஏதோ வெள்ளத்தோடு இருக்கிறோம், சுகத்தோடு இருக்கிறோம் என்றால் அது உங்களுடைய சுத்தமான கிருபை ஆண்டவரே, உங்களுடைய அன்பு ஆண்டவரே. உங்களுடைய அன்பிற்கு முன்பதாக நாங்கள் ஏமாத்திரம் அப்பா. நீர் எவ்வளவு வல்லமை என்பதை எங்கள் ஒரு பக்கம் பார்த்தோம். ஆனால் அந்த வல்லமையை எங்களுடைய அனுதின வாழ்க்கையை அனுபவிக்கும் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. ஆமாப்பா, இந்த வருஷம் நாங்கள் எப்படி வாழ்ந்தோம் என்பதை விட்டு இனி வரக்கூடிய வருடங்களில் நாங்கள் எப்படி வாழ போகிறோம் என்பதை நாங்கள் தீர்மானித்து ஒரு வாழ்க்கை வாழ தேவரின் உதவி செய்யப்பா. தொடர்ந்து வந்த ஒருவரையும் பேர் பாராட்டு ஆசீர்வதிங்க. தேவனுடைய சபையை உங்களுடைய திருக்கத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பேர் பாராட்டு ஆசீர்வதிங்க, அவர்களை வழி நடத்துங்க. வரக்கூடிய நாட்களிலே கூட ஆண்டவரே தேவ நாம மகிமைக்காக, தேவ பலத்தை சார்ந்து, தேவ வல்லமையை சார்ந்த ஒரு வாழ்க்கை வாழ தேவனை உதவி செய்யப்பா. இதற்கு முன்பாக வரக்கூடியதான சிறுவர்களுக்கான அந்த காரியங்களை தேவனுடைய கிருபையின் வழங்குகிறது பாப்பா. கடந்த ஒரு காலங்களாக இந்த பிள்ளைகள் கற்றுக்கொண்ட காரியங்களை திருச்சபைக்கு முன்பதாக ஆண்டவரை சாட்சியாக ஆண்டவரை அவர்கள் சாட்சி முடியாக இருக்கிறார்கள். அதை நடத்துகிற தேவ பிள்ளைகளுக்காக அதில் கலந்து கொள்கிற அருமையான சிறு பிள்ளைகளை காட்சிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய அடுத்த ஆண்டவரை தலைமுறை பிள்ளைகள் அவர்கள் அந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு ஆண்டவரை எங்களால் முடிந்த அளவுக்கு ஆண்டவரை எங்களுடைய இருக்கையின் மூலமாக அவர்களை நாங்கள் உற்சாகப்படுத்தி அவருடைய வாழ்க்கையின் மூலமாக ஆண்டவரை நாங்கள் மகிழ கற்று உதவி செய்யப்பா. தொடர்ந்து மீதியான இருக்கிற நேரத்தையும் பொழுதையும் உங்களுடைய திருக்கத்தில் ஒப்புப்படுத்தி செபிக்கிறோம். மீறி ஆண்டு பொழுது இறைவனை நடத்துங்க. கர்த்தரும் பரிசுத்தமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் சில சகல